காலையில் எந்திரிச்சமே செல்வா ஃபஸ்ட்டு அவள் காரை போய் குளிப்பாட்டிட்டு வரலாம் அப்படின்னு ஒயிட்டியை போய் க்ளீன் பண்ணிட்டு 2 டயர் கிடந்தது. டயர்னால் அந்த டயருக்குள்ளே இருக்கும்ல டீப்பு, அதில் உனக்கு காற்று பிடிச்சி தானே வச்சு விளையாண்டுக்கோ அப்படின்னு சொல்லி பிடிச்சி கொடுத்தான். அதில் ஒன்றில் வந்து பஞ்சர் போல் காற்று வெளியில் லீக் ஆகிட்டே வந்தது. அதனால் க்ளூ கம்மெலாம் வச்சு என்னிடமோ ஓட்டி ஒரு வழியாக பரவாயில்ல நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டாயா. எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக நூரல் ஹஃபிஷா செல்லக்குட்டிக்கு இன்னைக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நேற்று மூவிலாம் போயிட்டு வீட்டுக்கு வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு தூங்க ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதனால தான் காலையிலுமே இல்லாமல் லேட்டு. நேற்றுக்குள்ளே இந்த வீடியோக்கு கீழே டேக் பண்ணியிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். நைட்டு செஞ்ச சப்பாத்தி நிறையா மிஞ்சிடுச்சா, அதை காலையில் லைட்டாக ஹீட் பண்ணிட்டு சிக்கன் கிரேவி இருந்ததா நல்லா காலையில் சாப்பிட்டாச்சு. நைட்டை விட காலையில் நல்லா இருந்தது எல்லாமே டேஸ்ட்டாக. பட் நான் வச்ச சாம்பார் அப்படியே இருந்தது. சரி மதியத்துக்காவது சாதம் வச்சு சாம்பார் வச்சு ஒரு வழியாக சாப்பிட்றலாம் அப்படின்னு சாப்பாடு வச்சுட்டு இருந்தேன். அதுக்குள்ளேயும் செல்வாவும் அண்ணனும் வெளியில் போகிறேன் அப்படின்னு கிளம்பிட்டாங்க. நாங்களும் வரேன் எங்களையும் கூட்டிகிட்டு போங்கன்னு ரொம்ப அடம் பிடிச்சோம். பட் இந்த ஒரு டைம் மட்டும் நாங்கள் போயிட்டு வரேன்னு சொன்னாங்களா, அதோட ஆளுகளுக்கு பாய் பாய் சொல்லி அனுப்பிட்டு நம்ம அடுத்த வழியை பார்க்க வேண்டியது தான். இன்றைக்கி நம்ம ஃபேமிலியில் அகிலா, பாரதி, அம்மு, ஸ்வேதா, அன்பு உங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் ஹாப்பியாக இருங்க. பாய் பாய்.